நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, சக்தி நிலையை வேஸ்ட் பண்ணாதீங்க. யாரும் இப்படி முறைச்சு பார்க்காதீங்க. முறைச்சு பார்த்துக்கிறதுனால உங்களுடைய சக்தி நிலை வீணாகும். ஒண்ணும் இல்ல, உங்க எல்லாருடைய கருத்தையும் திருப்புறதுக்கு ஒரே ஒரு மேட்டர் பண்ணா போதும். மேல ஒரு பொண்ணு வந்து அங்க ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு, அதை எடுத்துட்டு போச்சுன்னா போதும். இங்க நான் வைத்தால கத்திக்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். கவனம் குழந்தைகளே, வாசிப்பு என்ன செய்கிறது என்றால் என் கவனத்தை கூர்த்திட்டுகிறது. யார் என்ன பேசினாலும் எனக்கு சிரிக்கலாம் பேச தெரியாது, ஆனால் நான் பேசினால் சில நேரங்களில் சிந்தித்து சிரிப்பு வரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லவா? இப்ப சமீபத்தில் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 2023 வருஷம் சந்திராயன் 3ல 6:3 போய் விட்டோமா? நான் தமிழ் டீச்சர் தானே பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு 6:3 இறங்கிருச்சு தென்துருவத்தில் கேள்விப்பட்டு கோயம்புத்தூர்ல ஒரு பாய், ரஃபீக் பாய் அவர் பேரு, பிரியாணி கடை வச்சிருந்திருக்காரு. உள்ள போய் அது வந்து இறங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே 300 பேக்கெட் பிரியாணி ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. எவ்வளவு சந்தோஷம் இல்ல? இப்ப நான் பேசுறேன், ஒரு தம்பி ரெக்கார்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி அரை மணி நேரத்துல யூடியூப்ல வந்துடும். இது வரைக்கும் என்ன இதுல தானே பார்த்துருக்கீங்க? இதுல தானே பார்த்துருக்கீங்க? வந்திருக்கேன்ல, பேச்ச நேரில் கேட்கலாம்ல, இன்னைக்கு இதுல தான் பார்க்கணுமா? நமக்கு வாழவே தெரியாதுங்க. எதையெல்லாமோ சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓவர்லோட் ஆயிடுதா? சேவ் பண்ணி இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போயிடுது. அதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. என்ன பண்ணுவீங்க? தூங்கும் போது கேட்பீங்க. இதான் சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது. நான் வாழ்க்கையை வாசிக்கின்ற பொழுது சில விஷயங்கள் எனக்கு முன்னால் வந்து சேர்கிறது. இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மனநிலையை கொஞ்சம் மாற்றி அமையுங்கள் என் குழந்தைகளே. உங்களிடத்தில் தேவையானது என்ன தெரியுமா? இளைஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் முதியவர்களிடத்தில் கிடையாது. உங்கள் பலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மையில்லை. இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. நீங்கள் எழுத தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எப்படி ஒன்றை புரிந்து கொள்வது, ஒரு வாசிப்பை எப்படி நீங்கள் வைப்பது, அந்த வாசிப்பை நீங்கள் வைப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழும். இப்ப நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன், ஒரே ஒரு பளிச்சுன்னு ஒருத்தை சொல்லுங்க. வண்டி எடுக்கிறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்டா வந்துடணும்னு வண்டி எடுக்கிறாங்க, முந்திக்கணும்னு. முந்திக்கிறீங்களா? பைக்ல ஓடுறவங்க நான் சொல்லட்டுமா? நீங்க சாலையில் எப்பொழுதுமே ஃபர்ஸ்டா முந்தவே முடியாது. எவ்வளவு ஃபாஸ்டா போனாலும் உங்களுக்கு முன்னால் ஒரு வண்டி போயிட்டு தான் இருக்கும். முந்திக் கொள்வது அதல்ல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வீட்டுல போய் பதில் சொல்லுங்க. பதில தெரிஞ்சா இப்பவே சொல்லுங்க. 50 பேர் ஓட்ட பந்தயத்துல ஓடுறாங்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, இந்த அலர்ட்னஸ் இருக்கா? வாசிப்பு பயிற்சி இருக்கின்றவர்களுக்கு இந்த அலர்ட்னஸ் இருக்கும். வாசிப்பு பயிற்சி இல்லாம வெறும் இதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இருக்காது. ஒரு டீச்சரா சொல்றேன், நீ எப்படி வளர்த்துக்கணுங்கிறதுனால சொல்றேன். 50 பேர் ஓட்ட பந்தயத்துல ஓடுறாங்க, அதுல நீங்களும் ஒண்ணு. ஓடி முயற்சி பண்ணி 2வது ஆளை தாண்டிட்டீங்க. இப்போ உங்க பொசிஷன் என்ன? என்ன? ஃபர்ஸ்டா? 2வது ஆளை தானே தாண்டி இருக்கீங்க, அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்துருவீங்களா? 2வது தான். இப்போ சொல்லுங்க 2வது. டெய்லா நான் அப்புறமா தான் பாஸ் ஆகுறேன். இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். அதே ஓட்ட பந்தயத்துல கடைசியா இருக்கிற ஆளை முந்திட்டீங்க. இப்போ உங்க நம்பர் என்ன? கடைசியா இருக்கிறத எப்படி முந்துவ? இது அலர்ட் பண்ணும். வாசிப்பு மந்தமாக்காது. இந்த அலர்ட்னஸ்க்காக தான் படிக்கிறது. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 2ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ்ல இருந்து 3ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ்ல இருந்து 4ஆம் கிளாஸ் போறீங்களே, என்ன அர்த்தம்னா புரியுதுன்னு அர்த்தம். 1 + 1 2 புரியுது. 1 × 1 = 1 புரியுது செகண்ட் ஸ்டாண்டர்ட். 2 × 1 2 புரியுது தேர்ட் ஸ்டாண்டர்ட். 2 வகுத்தல் 2 = 0 புரியுது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். புரிய புரிய வளர்ந்துகிட்டே போவீங்க. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வதற்காக வாசிக்கணும்ங்கிறதுனால சொல்றேன். ஆனா நான் சொன்னேன் முந்திக் கொள்ளாதீர்கள்னு சொன்னேன். இப்போ நான் சொல்றேன், எங்கே முந்த வேண்டுமோ அங்கே முந்திக் கொள்ளுங்கள். இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா? இப்போ வந்து நம்ம சொன்னோம்ல, சந்திராயன்ல போய் இறக்கணும்னு. ஃபர்ஸ்ட் நாசா இறக்குச்சான் கலத்தை. நான் போன மாசம் ஃபுல்லா அமெரிக்கால தான் இருந்தேன். ஹூஸ்டன்ல நாசா இருக்கு, போயிருந்தேன். ஒரு குளோப் இருக்கு, புவியியல் சக்தி இல்லாம உள்ள மிதக்கலாம். நான் போயிட்டுலாம் நல்லா பார்த்துட்டு சுத்தி பார்த்துக்கலாம் வந்தேன். நான் முதல்ல களம் போய் இறங்கின உடனே ஒரு ஃபுட் ஸ்டெப் காட்டுவாங்க. கால் வச்ச ஒரு தடம், முதல் தடம் ஒருத்தன் வச்சான். நம்ம பேர் என்ன? எல்லாருக்கும் தெரியுது. எப்படி சிலபஸா படிச்சீங்களா? இல்ல மேடம். நான் சொல்லவா? எப்படி தெரியும் எல்லாருக்கும்? சந்திரனை தொட்டது யார்? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அது உண்மைன்னு தெரியும் பாருங்க. சந்திராயனுக்கு ஒரு குரூப் போச்சுல, அனுப்புறாங்களா? ஒரு குரூப் வேலை செஞ்சதுல, அந்த குரூப்ல ஒரு இயக்குனர். அந்த இயக்குனர் பேர் என்ன? சொல்லு. வீரமுத்துவேல் இல்லையா? ஏன்னா விழுப்புரத்துக்கார், நம்ம ஊரு.
நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க கை தூக்குங்க. ஜவான் படம் பாத்தியா? யார் இயக்குனர்? அந்த இயக்குனரை தெரியும், இந்த இயக்குனரை தெரியாது. இந்த இயக்குனரை தெரிஞ்சு வந்தாதான் நல்ல சோறு. அந்த இயக்குனரை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல சோறுலாம் கிடைக்காது. அந்த இயக்குனரை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இயக்குனருக்கு நல்ல சோறு கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வச்சவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்றீங்கல்ல, அந்த களத்திலே முதலில் கால் எடுத்து வைத்தது நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். ஆனால் அந்த களத்தினுடைய பைலட் அவர் கிடையாது. பைலட்டுடைய பேர் எட்வின் சி ஆல்ட்ரின். அவன் கிடையாது. நீல் ஆம்ஸ்ட்ராங் கோ பைலட். இந்த எட்வின் இருக்கார் இல்லையா, அவருக்கு 12 வருஷம் அனுபவம் இருக்கு. he is a moon walker. அவருக்கு நிலாவுல எப்படி நடக்கிறது 12 வருஷம் அனுபவம். 3 வருஷம் அந்த குளோப்ல பறந்து இன்டென்ஸ் ட்ரைனிங். அவரே முதல்ல கால் வைக்கல. எட்வின் எழுதுற களம் போய் இறங்குச்சான். நான் இதை வாசிக்கிறேன் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக இதை சொல்றேன். குழந்தைகளே, தமிழ் உறவுகளே, எப்படி முந்திக்கணும்ங்கிறதுனால சொல்றேன். நான் முந்திக் கொள்கிறேன். என்னை போல் நீங்களும் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற பேராசையுடன் தான் உங்களிடத்தில் வந்து நின்று பேசுகிறேன். ஒரு சாதாரண மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்த ஏழை குடும்ப பிள்ளை நான். இன்றைக்கு நான் இந்த அளவிற்கு சில வெற்றிகளையும் சில செல்வாக்கையும் சில சம்பாதனைகளையும் செய்திருக்கிறேன் என்றால் எங்கே முந்திக் கொள்ள வேண்டுமோ அங்கே முந்திக் கொண்டவள் நான். எப்படி முந்திக் கொள்வதுன்னு சொல்றேன். களம் போய் இறங்குது. நான் இதை வாசிக்கிறேன். கதவு திறக்குது. பைலட் நிக்கிறார். யாரு? எட்வின் சி ஆல்ட்ரின் நிக்கிறார். நின்னுட்டு மேல இருந்து அனௌன்ஸ்மென்ட் வருது. now the pilot shall pass. கீழ பார்க்கறார். என்ன நிலம் தெரியல. 12 வருஷமா பார்த்த ஆர்டிபிஷியல் நிலம் முன்னால கிடக்குது. அது கேஸ் இருக்கா? புவியீர்ப்பு சக்தி எப்படி இருக்கு? இறங்க நான் வருவோமா? யோசிக்கிறதுக்கு 3 செகண்ட் எடுத்தார். அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. now the co-pilot shall pass. நீல் ஆம்ஸ்ட்ராங் டக்குன்னு கால் வச்சிட்டான். இது ஏன் நிகழ்ந்தது என்றால் நீல் ஆம்ஸ்ட்ராங் he is not a spaceman, he was a seaman. அவன் கடல் படையிலே பயிற்சி பெற்றவன், ஆழ்கடல் நீச்சல் தெரிந்தவன், துணிச்சலானவன். ஆழ்கடல் நீச்சல் என்பது ஆர்டிபிஷியலா நீங்க உள்ள பறக்கிறீங்க பாதுகாப்பா, அப்படியானது அல்ல. என் குழந்தைகளே, வெறும் தியரிட்டிக்கலா இருக்காதீங்க, பிராக்டிகலா இருந்து ஜெயிச்சு வாங்க. பிராக்டிகலா இருந்து ஜெயிச்சு வாங்க. ஜெயிச்சு வரணும்னா சில பயிற்சிகள் வேண்டும். அந்த பயிற்சியில் மிக முக்கியமான பயிற்சி வாசிப்பு பயிற்சி, மொழி பயிற்சி. யார் என்ன பேசினாலும் அந்த பேச்சு நமக்கு புரிய வேண்டும். புரியலையே, சொற்கள் புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இந்த இளைஞர்களுக்கு புரியுதா? பெண் குழந்தைகளுக்கு புரியுதா? ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற அது இல்லன்னு தெரிய வேணா உனக்கு? சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்கறதுக்கான துணிச்சல் இருக்க வேணாம்? பெண்ணே, நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராது. அதுவும் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். வாசிக்கிறேன் நான், அதனால் இந்த ரகசியம் எனக்கு புரிந்து போகிறது. பெரியாரை வாசிக்கிறேன் நான், அதனால் ஒரு ரகசியம் புரிகிறது. தந்தை பெரியார் வந்ததற்கு பிறகு இப்படி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாசிக்க என்ன செய்யும் தெரியுமா? புக் என்ன செய்யும் தெரியுமா? சும்மா நான் பேர் சொன்னால கை தட்டுறீங்கல்ல, பேர் சொன்ன கை தட்டாதீங்க. எதுக்கு தட்டோன்னு தெரிஞ்சு தட்டுங்க. தந்தை பெரியார் கை தட்டுறீங்களா? ஏன் அவர் பேர் சொன்ன கை தட்டணும்? அறிவர் அம்பேத்கர் கை தட்டுறீங்களா? ஏன் தட்டணும்? என்னத்துக்காக அவர் பேர் சொன்ன கை தட்டணும்? நினைச்சு பார்த்திருக்கீங்களா? அவர் ஏன் ஃபுல் கோட் சூட்லாம் போட்டுருக்காரு? அவர் பிறந்த அந்த சமூகத்தில் ஆடை அணிவது மறுக்கப்பட்டது. ஆடை அணிவது மறுக்கப்பட்ட சமூகத்தில் கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஃபுல் கோட் சூட்ல போட்டுட்டு கால் மேல கால் போட்டு அப்படி உட்கார்ந்து நம்முடைய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கான தந்தையாக வந்து உட்கார்ந்தார் இல்லையா? அதுக்காக தான் கை தட்டணும். இந்த வாசிப்பு இருக்குல்ல, லண்டன் போயிருந்தேங்க. 2 பேருடைய சிலை இருக்குங்க லண்டன் லைப்ரரியில. இந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் வாசித்த 2 பெருமக்கள், ஒருவர் கார்ல் மார்க்ஸ், மற்றொருவர் அறிவர் அம்பேத்கர். வாசிக்கிறதுங்க 700 புத்தகங்களை மகாராஜா கிட்ட இருந்து கப்பல்ல அனுப்பி வைக்க சொன்னவருங்க. லண்டன்ல படிச்சவர். அவருடைய பொருளாதாரம் குறித்த அவருடைய பேச்சு வாசித்து 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 எல்லாரும் கொண்டாட்டத்தில் இருக்கும்போது அம்பேத்கர் மட்டும் அந்த 14ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் நள்ளிரவில் அவருடைய வீட்டில் மட்டும் ஒரு பல்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. படிச்சுக்கிட்டே இருந்தார். வந்து கேட்டாங்க, சுதந்திரம் கிடைத்து விட்டதே, எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் ஏன் விழித்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அறிவர் அம்பேத்கர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யாருக்கெல்லாம் விடுதலை கிடைக்க வேண்டுமோ அவர்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யாருக்கான விடுதலையை தேடுகிறேனோ அவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் விழித்திருந்து நான் வாசிக்கிறேன் என்றார். இதுக்காக அம்பேத்கருக்கு கை தட்டுங்க. அவருடைய அந்த பார்லிமெண்ட் அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, 34 நூல்களாக வெளிவந்திருக்கு. முடிஞ்சா வாசி கடந்துருங்க பாப்போம். அம்பேத்கரை வாசித்து விட்டு அம்பேத்கருக்காக கை தட்டுங்க. தந்தை பெரியாரை வாசித்து விட்டு அவருக்கு ஏங்க துண்டு போத்துறாங்க? நமக்கெல்லாம் வந்து துண்டு போத்துறாங்க. ஒருத்தர் வந்து கூட எனக்கு துண்டு போத்து போட்டு ஏற்கனவே ட்ரெஸ் பண்ணி தானே வந்திருக்கேன். எனக்கு எதுக்கு துண்டு? ஆடை மறுக்கப்பட்ட சமூகம் நம்முடைய சமூகம். ஆடையால் உடலை போர்த்துவதுதான் மரியாதை, ஆடை அவிழ்ப்பது என்பது அடிமைத்தனம் என்பதனை உலகத்திற்கு சொல்லக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம். உலகத்தில் எங்குமே கிடையாதுங்க. வாசித்தால் புரிகிறது பிள்ளைகளே, என் தோழமைகளே, எது புரட்சி என்று புரிந்து போகிறது.
புத்தகம் வாசிக்கும் போது ஜெயகாந்தன் சொல்ல ஒரு வார்த்தையை சொல்றேன். உண்மையா ஒரு குழந்தை செத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன், துயரம் தான். ஜெயகாந்தன் சொல்கிறார், உண்மையாக ஒரு குழந்தை இருப்பதை விட அதிக துயரம் கொண்டது புத்தகங்களில் குழந்தைகள் இறப்பது என்கிறார். அதனால வாசிக்கணும். இந்த வாசிப்பு என்ன செய்யும்? மனதை பக்குவப்படுத்தும். ஒரு புத்தகம் நம்மை பக்குவப்படுத்தும். குறள், திருக்குறள் நம்மை பக்குவப்படுத்தும். எக்ஸாமினேஷனுக்காக அதை படிக்காதீங்க. அது தேர்வுக்கான நூல் அல்ல, அது வாழ்க்கைக்கான நூல். செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். பிடித்துக் கொள்கிறேன் நான். எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை என்றால் அந்த காரியம் கெட்டு போகும். எதை செய்யக்கூடாதோ அதை செய்தாலும் காரியம் கெட்டு போகும். வள்ளுவன் எனக்கு சொல்லித் தருகிறான். யாகாவராயினும் யாவனா இருந்தாலும் பேரறிஞர் கேட்டுங்க, பேரறிஞர் அண்ணா கிட்ட சட்டமன்றத்தில் என்ன திருவள்ளுவர் பஸ்ல எல்லாம் யாகாவராயினும் நாகாக்கன் எழுதி வச்சிருக்கீங்க, யாரெல்லாம் நாக்க காப்பாத்திக்கிறது? யாகாவராயினும் நாங்க. பேரறிஞர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யார்கிட்ட எல்லாம் நாக்கு இருக்குதோ அவங்க எல்லாம் காப்பாத்திக்கோங்க. பேச்சாளர்கள் மட்டும் காப்பாற்றுவதல்ல, யாரிடத்திலெல்லாம் நாக்கு இருக்கிறதோ. அதனால் தான் ஓஷோ சொல்கிறார், மௌனமாக இரு, நீ இன்னும் கடவுளின் நாக்காக ஆகவில்லை. அருணகிரிநாதர் துடிக்கிறார், கெட்ட பழக்கங்கள் வாழ்க்கையில துள்ளி குதிக்கிறார், என்ன செய்யறதுன்னு தெரியல, கடைசியா முருகனிடம் வந்து சரணடைகிறார். அவர் எழுதியதுதான் திருப்புகழ். அவருக்கு முருகன் தந்த ஆக பெரிய மருத்துவ வரி என்ன தெரியுமா? சொல்லார சும்மா இரு, சொல்லார சும்மா இரு. எனக்கு கூட தான் சொன்னாங்க, என் கிளாஸ்ல கெமிஸ்ட்ரி டீச்சர் சொன்னாங்க, பேசாத. யாரை பார்த்து பேசாத? பேசுறதுக்கே பிறந்தவன் என்ன பார்த்து பேசாதங்கிறீங்க? இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், என்ன பழைக்க தெரியாது, இங்கதான் இருக்கும் எல்லாம், இங்க வராது. ஆனா அடுத்த வார்த்தை சொன்னாங்க, எங்க பேசணுமா அங்க பேச, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத, உட்காரு. நாங்க அங்க பேசுறது இல்லை, நான் இங்கதான் பேசுறேன். அங்க நிறுத்தினேன், இங்க வந்துட்டேன். சொல்தான் கவனப்பெறுவதற்கு நமக்கு சில சொற்கள் துணையாகின்றன. அந்த சொல் நமக்கு புத்தகங்களில் கிடைக்கிறது. இன்னொரு ரகசியத்தை சொல்லவா? 800 பக்கம் புக் இருக்கும்பா, 800 பக்கமும் புரியாது, அது நமக்கு தேவையும் இல்லை. நமக்கு தேவையான ஒரு வரி 782வது பக்கத்துல 3வது பத்தியில கடைசி வரியில கிடைக்கும். அந்த வரியை தேடித்தான் 800 பக்கங்களையும் படிக்க வேண்டும். அந்த வரிக்காகத்தான் அந்த தேடல். எங்கே மறைந்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அந்த தேடலை நாம் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். புத்தகம் நம்மை வடிவமைக்கின்றது. அந்த வடிவமைப்பை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு புத்தகம் நமக்கு தேவைப்படுகிறது. எந்த புத்தகத்தை எப்படி வாசிப்பது? சில புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அந்த புத்தகங்கள் வந்து சொற்கள் நம்ம கிட்ட பேசும். பாத்துருக்கீங்களா? புக்கு பேசும். இங்க எத்தனை பேர்கிட்ட புக்கு பேசி இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ், எப்பா கணக்கு புக்கு பேசாத, படிச்சிருவியோ? பேசுமே. இங்கிலீஷ் புக்கு பேசுமே, படிச்சிருவியோ? இல்லன்னு மூடிட்டேன்னா அது ஜெயிக்குது. படிக்கதான் வந்திருக்கிறேன், படிக்கிறேன், படிச்சுட்டேன்னா நீ ஜெயிக்கிற. புத்தகங்களை ஜெயிக்கணும் குழந்தைகளை. புத்தகங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை சொல்லி நான் இடம் சார்கிறேன். உண்மையில் நான் சொல்றேன், எந்த காட்சியாக இருந்தாலும் அந்த காட்சிக்குள் நீ கற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கு உன்னை தயார் செய்வது புத்தகங்கள் தான். என்னுடைய தகப்பனார் என்கிட்ட சொல்வார், எந்த மனிதரையும் கடந்து போகாதே, கற்றுக்கொண்டு கடந்து போ. கற்றுக்கொண்டு எப்படி கடந்து போறது? எல்லோரும் எனக்கு ஏதோ ஒன்றை சொல்லி தருகிறார்கள். ஒரு இடத்துல நான் எப்படி படிக்கிறேங்க, Facebookல ஏதோ ஒரு விஷயம் வருது, நான் படிக்கிறேன், வாசிக்கிறேன் தானே. நான் இது அப்படியே உங்களுக்கு கடத்துறேன். எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழ்துன்னு எனக்கு தெரியாது, ஆனா கடத்திடுறேன். என் கடமை கடத்துவது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு, உங்கள் இறைக்கும் இயற்கைக்கும் முடியாது. விக்ரமன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் தெரியுமா? விக்ரமன் ஒரு டைரக்டர், அவர் போட்டிருக்கிறார் ஒரு பதிவு. அடாடா, வாழ்க்கையில நான் ரொம்ப ரசிச்ச, எனக்குள் சில வெளிச்சங்களை ஏற்படுத்திய வார்த்தைகள். அவர் சொல்றார், நான் சென்னைக்கு வந்து படம் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ற பீரியட்ல எங்க அப்பா தவறிட்டார். செய்தியை உள்வாங்கிக்கோங்க. எங்க அப்பா தவறிட்டார். ஊருக்கு போறதுக்கு காசு இல்ல, யார்கிட்டயோ கடனை உடனே வாங்கிட்டு சாவுக்கு போயிட்டு வந்துட்டேன். 16வது நாள் காரியம், கடிதம் போட்டாங்க, நீ வந்து எல்லா செலவையும் பாத்துக்கப்பான்னு. அப்போ அந்த காலத்துல எனக்கு 1500 ரூபாய் இல்லாம போக முடியாது. பர்வீன் சுல்தானா இதை சொல்றேன்னா எனக்குள்ள ஏதோ ஒரு அசைவு ஏற்படுத்திருக்குதானே இந்த மேட்டர். உங்க வாழ்க்கையில அசைவு ஏற்படுத்துதான் பாருங்க. அப்படித்தான் சொல்ல, அப்படிதான் ஏற்படுத்தும். போகிற போது யாரும் ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. வேலை செய்யும். விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை. விதைகள் வெடிக்கும், மண்ணுக்குள்ள என்னமோ ஆகும். 3 நாள் கழித்து பார்த்தால் முளைத்திருக்கும். 3 நாட்கள் அந்த விதைப்பட்ட வேதனையை யாரும் அறிய மாட்டார்கள். நூல்கள் அப்படித்தான், நமக்குள் உள்ளே என்னமோ பண்ணும். 3வது நாள் முளைக்கும். அப்புறமா திடீர்னு என்னோட ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, 20 வயசுங்க அவனுக்கு. மேடம், அவன் SRM ஸ்டூடெண்ட். அவன், மேடம் மரத்துல இருந்து பழம் கீழே விழுது மேடம். ஆமா, அந்த பழத்துக்கிட்ட மரம் என்ன மேடம் பேசும்? தெரியலையடா, இது வரைக்கும் யோசிச்சது இல்லையே. மீண்டும் உழைத்து வா என்று பேச மேடம். எனக்கு என்ன சொல்லல, மரம் சொல்லுமா, உனக்குள்ள விதை இருக்கு, வா மறுபடியும் அப்படின்னு சொல்லுமா.
பாருங்க, எனக்குள் இருக்கக்கூடிய விதையை முளைக்க செய்த அந்த செய்தியை நான் சொல்றேன். வாசிக்கிறதுனால வர்றது, பார்க்கறதுனால இல்ல. உங்க பேச்ச நான் பாப்பேன் மேடம். பேச்ச எதுக்கு பாக்குற? கேளு கேளு. ஒரு புடவை கடைக்கு போயிருந்தேன். என் ஸ்டூடெண்ட் சொன்னா, என் ஸ்டூடெண்ட் அந்த கடையை நடத்துறா. நல்ல படவை எடுத்து போடுப்பான். எதுக்கு மேடம்? எல்லா படவையும் நல்லா தான் மேடம். எனக்கு ஏத்த மாதிரி போடு. எதுக்கு மேடம்? ஒழுங்கா அழகா போட்டு போக வேண்டாமா? என்ன எதுக்கு எதுக்குங்க? உங்களை யார் மேடம் பாக்குறாங்க? உங்க பேச்ச தானே மேடம் கேட்கறாங்க. எது வேணாலும் போடுங்க மேடம். சூப்பர்ல. இந்த ஒரு கமெண்ட் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறதை விட மிகப்பெரிய பரிசு அவளுடைய வாழ்க்கையில் வேறு இல்லை என்பதனை ஒரு பெண்ணாக இருந்து நான் சொல்லுகிறேன். உங்களை யார் மேடம் பாக்குறாங்க? உங்க பேச்ச தானே மேடம். அதனால தான் எங்க வீட்டுல அனுப்புறாங்க. பாருங்க, அவர் எழுதுறார், காசு இல்ல என்கிட்ட. நான் என்ன பண்ணேன்? மணிவண்ணன் சார் தெரியுமா? இறந்துட்டாரு இப்ப இல்ல. அவர் வீட்டுக்கு போனேன். அவர் கையில நான் ஒரு கதை கொடுத்திருந்தேன். அவர் வாசலை தட்டி உள்ள போய் சொன்னேன், சார் எங்க அப்பா இறந்துட்டாரு, காரியத்துக்கு போறேன், 1500 ரூபாய் வேணும், நீங்க சும்மா கொடுக்க வேண்டாம் சார், உங்ககிட்ட நான் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்திருக்கேன்ல, அதை நீங்களே வச்சுக்கோங்க சார், எனக்கு ஒரு 1500 ரூபாய் தாங்க சார். மணிவண்ணன் சார் சொன்னாரா, பைத்தியமா நீ, என்ன ஸ்கிரிப்ட் இது? இது போய் 1500 ரூபாய் கொடுப்பியா? அப்பாவுடைய காரியத்துக்கு தானே போற, ஸ்கிரிப்ட் உண்டுதான், 1500 ரூபாய் நான் தரேன், வாங்கிட்டு போ. வாங்கிட்டு போற. போயிட்டு மணிவண்ணன் சாரை வச்சு 6-7 படம் பண்ணிட்டார். அப்புறமா பல காலம் வச்சு, பல காலத்துக்கு அப்புறமா மணிவண்ணன் சாரை சந்திக்கிறாரு விக்ரமன் சார். சந்திக்கும் போது சொன்னாரா, சார் ஒரு விஷயம் மறந்தே போறேன் சார். என்னப்பா? உங்களுக்கு ஒரு 1500 ரூபாய் நான் கடன் சார், அதை கொடுக்கவே இல்லை சார். மணிவண்ணன் சார் சொன்ன பதிலை, என் தோழமைகளே, என் தமிழ் உறவுகளை வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது மனதிலே சுமந்து செல்லுங்கள். வாசிப்பினால் வந்த பலன் வார்த்தைகளால் எங்களை சொல்ல சொல்லி அரசு பணித்திருக்கிறது. வாசித்ததனால் உங்களிடத்தில் இதை பகிர்கிறேன். மணிவண்ணன் சார் சொன்னார், ஒரு குழந்தை, ஒரு பையன் தன் அப்பா காரியத்துக்கு போகிறதுக்காக 1500 ரூபாய் தேடி அலைஞ்சிட்டு இருந்தா, இங்கிட்டும் அங்கட்டும். அதை இந்த பிரபஞ்சம் பார்த்துட்டு இருந்துச்சு. அது கையில 75 லட்சம் ரூபாய் கையில வச்சுட்டு பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த இளைஞன் கிட்ட மணிவண்ணன் வந்து சிக்கினான். மணிவண்ணன் அந்த 1500 ரூபாவை கொடுத்துட்டான். இந்த பிரபஞ்சம் அந்த விக்ரமனின் மூலமாக 7 படங்களில் நடிக்க வைத்து 75 லட்சம் ரூபாவை எனக்கு தந்துவிட்டது. இந்த பிரபஞ்சம் கையில வச்சுட்டு சுத்துது பல விஷயங்களை. அதற்கு நாம் தயாராகிறோமா என்று கேட்கிறது அந்த செய்தி. என்னை நாம் சாதாரணமாக கடந்து போகிறோம். எதையும் நம்மால் சாதாரணமாக கடந்து விட முடியாது என்று எனக்கு அந்த மெசேஜ் சொல்லுது. நான் அனுபவிக்கின்ற விஷயங்கள் வாசிப்பதில் இருக்கக்கூடிய கவனத்தினால் கிடைக்கின்றன. நான் ஒரு 10 விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். அலர்ட்டா தானே இருக்கீங்க? அலர்ட்டா தானே இருக்கீங்க? டைம் ஆயிட்டு இருக்கு. 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். இப்ப சமீபத்துல நான் பல இடங்கள்ல பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, நம்ம லிங்குசாமி சார் வந்து ஒரு போட்டி வச்சார், கவிதை போட்டி. எல்லாரும் எழுதினாங்க. 8000 கவிதை வந்துச்சு. 350 கவிதை செலக்ட் பண்ணாங்க. அதுல 50 கவிதை வச்சு புக் போட்டாரு. அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. 8000 கவிதை 350 350 50 3 முதல் பரிசு பெற்ற கவிதை வேணுமா? வேணுமா? நீங்க போய் அதை தேடி வாசிக்கலாம் முடியாது. நான் வாசிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். ஆனால் போய் தேடினா கிடைக்கும். கடவுளே கிடைக்கிறாரு, கிடைக்காதா? முதல் கவிதை, அதாவது கவிதையும் ஜோக்கும் புரிஞ்சாதான் கை தட்டுவீங்க. பாக்குறேன் எத்தனை செகண்ட் எடுத்துக்கிறீங்க. வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். விளக்கம் சொன்னா கை தட்டுவீங்க. சிங்களா போனா கொத்தி சாப்பிடலாம், ஜோடி ஜோடியா போதே எப்படி சாப்பிடுறதுன்னு உட்காந்துட்டு இருக்கான். கொக்கு, வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். சரி, 2வது கவிதை பாருங்க. தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. தூண்டில மீன் மாட்டிருச்சு மீன்காரனுக்கு, அது சட்டிக்கு தான் போகுது. அதன் கண்கள்ல தூரமா போயிட்டே இருக்கு மீன். நதி டாட்டா சொல்லுதான். அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. 3வது கவிதை பாருங்க. சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். இனிப்பாயிரும். இதெல்லாம் போன வருஷம் கவிதை. இந்த வருஷமும் கவிதை புக் வந்துருச்சு. நான் வாங்கிட்டேன், படிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கவிதை என்ன தெரியுமா? கொஞ்ச தூரம் தயிர் பானையில் சூரியனை சுமந்து சென்றால் பாட்டி. இது ஃபர்ஸ்ட் பிரைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைசஸ் எல்லாம் வந்து முக்கியமே இல்ல, என் மனசை கவர்ந்தது சொல்றேன். இந்த 8000 கவிதைகள் அவர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தார்ல, நான் கொடுத்திருப்பேன் தெரியாது. நான் எது கொடுத்திருப்பேன் தெரியுமா? அது ஒரு கவிதை கொடுத்திருப்பேன் போன வருஷம். பனிப்படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர்.